ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு இந்துக்களுக்கு உகந்த நாளாகும். இந்த நாளில் விரதமிருந்து இயற்கை அன்னையை வணங்கி இறை வழிபாடு செய்தால் நலமும் வளமும் பெருகும் என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடையாளமாக தங்களின் வாழ்வும் ஆசி நிறைந்து செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக புதுமண தம்பதிகள் ஆண்டுதோறும் இந்நாளில் இயற்கையை வழிபட்டு வருகின்றனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு புதுமண தம்பதிகள் மேற்கொள்ளும் சிறப்பு வழிபாடு குறித்த செய்தி தொடர்ந்து இடம்பெறுகின்றது. ஸ்லாங்கூர் பந்திங் மாரிப் கடற்கரையில் திருமணமான புதுமண தம்பதிகள் இன்று காலை தங்களின் குடும்பத்துடன் வருகை தந்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். திருமண வாழ்வை அருளிய இயற்கை அன்னைக்கு நன்றி கூறும் விதமாக பூக்கள், பழங்கள் மற்றும் பிரசாதம் ஆகியவற்றுடன் திருமண மாலைகளை சூரியனுக்கு படைத்து பின்னர் அதனை கடல் தாய்க்கு தானம் செய்தனர். அதோடு தாலியின் மகத்துவத்தை இந்நாளில் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சுமங்கலி பெண்கள் தாலி கோர்ப்பது மற்றும் புதிய மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்வது போன்ற சடங்குகளையும் மேற்கொண்டனர். மேலும் அந்த மகிழ்ச்சியை புதுமண தம்பதிகள் சிலர் பர்னாமாவோடு பகிர்ந்து கொண்டனர். நாங்கள் கல்யாணம் பண்ணி 1 year ஆகுது. அண்ட் இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு இந்த ரிச்சுவல் செய்யறதுக்கு ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் ஃபீலிங் பிளஸ்ட் அண்ட் ஹாப்பி. கல்யாணம் பண்ணி 5 மாதம் நாங்கள் வரோம். போன வருஷம் என் தம்பிக்கு மாலை விடுறதுக்கு வந்தேன். இந்த வருஷம் எனக்கு மாலை விடுறதுக்கு நான் வரோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் மாலை விடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி. கல்யாணம் பண்ணி 8 மாதம் ஆச்சு. ஸோ வீட்டில் எல்லாம் செஞ்சுருக்காங்க அண்ணா அக்கா. ஸோ எனக்கு இது செய்கிறப்ப சம்திங் நியூ. சமோ ஒய்ஃப் Chinese. ஸோ Chinese and Indian culture, something new or something. I am Eunice. This very Indian feel very different, new culture. Yeah, very good experience. இயற்கைக்கு நன்றி செலுத்தும் நாளாக மட்டுமின்றி வளமான வாழ்வையும் குடும்ப ஒற்றுமையையும் வேண்டி இறைவனை வழிபடும் புனித நாளாகவும் ஆடிப்பெருக்கு தலைமுறையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாக பெற்றோர்கள் சிலர் கூறினர். இப்ப இருக்கிற முந்தையை விட இப்போ இன்னும் நல்லா சிறப்பா செய்யறாங்க. ஆடி 18ன்னா எல்லாரும் ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. புதுசா கல்யாணம் பண்ணவங்க வளசவுள்ளவங்க கூட நார்மலாக இங்கே பொங்க வச்சு இது பண்ணி சாமி கும்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா இப்போ உள்ள தலைமுறைகள் என்னென்னமோ சொல்கிறாங்க, விட வேணாம், பிரேம் போட்டு வச்சுக்கலாம், ஏன் கடலை தூயப்படுத்தணும்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னோட இதுபடி கடல் தேவதைக்கு நன்றி சொல்லி வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அதனால் அந்த தேவதைக்கு கடல் தேவதைக்கு நன்றி சொல்லி நம்ம மாலையை அதோட அனுப்பிவிட வேண்டியதுதான். அதுதான் சிறப்பு. ஸோ இந்த அலை எப்படி போதும் அழகாக அதே மாதிரி அவங்க வாழ்க்கையை நல்லா வரணும்னு சொல்லி தான் நம்ம இது செய்கிறது. இது பரம்பரையாக நம்ம செஞ்சுட்டு வந்தோமா, நம்ம இருக்கிற ஜெனரேஷன் இதை மறக்கக்கூடாது. மறந்துட்டோமா அப்புறம் நம்ம வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லை இந்த உலகத்தில். என்ன சொல்கிறேங்க, நம்ம இதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம இதை அப்படி ஜெனரேஷனாக ஃபாலோ பண்ணணும். இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கை முறையையும் முன்னோர்களின் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இயற்கைக்கும் நீர் வளத்திற்கும் நன்றி செலுத்தும் திருநாளாக ஆடி மாதத்தின் மிக முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகின்றது. தம்பதியரின் ஒற்றுமை, நீண்ட ஆயுள், வளமான குடும்ப வாழ்க்கை மற்றும் செழிப்பை வேண்டி புதுமண தம்பதியர்கள் பல்வேறு சடங்குகளை கடைபிடித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழர்களின் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் வகையில் ஆடிப்பெருக்கு மாரிப் கடற்கரையில் இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆசிஃபுடன் நான் கமலி காளிதாஸ்.